சக்தி. சரி, நான் கடை கிளம்புறேன். என்னங்க இன்னைக்கு சீக்கிரம் போறீங்க? கடையில வேலை இருக்குது. உங்க கடையிலயா? பின்ன அடுத்தவன் கடைக்கா போவீங்க? கேக்குறா பாரு கேள்வி. 2 துணி தைக்க வேண்டி இருக்கு. பரவாயில்ல, உங்களை நம்பி கூட துணி கொடுக்கறாங்க. உன்னை மாதிரியா என்னைய நம்பியும் 4 பேர் இருக்காங்க. நீதான் என் மேல நம்பிக்கை இல்லாம வேற ஒருத்தர்கிட்ட துணி தைக்க கொடுத்துக்கிட்டு இருக்க. இது எத்தனை நாளைக்குன்னு பாப்போம். வரேன் மாமா, ஒரு நிமிஷம். நானும் உங்க கூட வரேன் மாமா. என் கடைக்கு நீ ஏமா வர? இல்ல மாமா, எனக்கு வெளியே ஒரு வேலை இருக்கு. அப்படியே உங்க கூட வரேன். ஓ அப்படியா? சரி வாமா போலாம். நானும் கூட வரவா? நீ எங்க கூட வர? அப்படியே உனக்கு துணையா? அதான் மாமா கூட போறேன்ல. அதானடா, நான் மருமகளை கூட்டு போய்க்கிறேன்டா. நீ எங்க வந்துகிட்டு இருக்க? நான் சும்மா தானே இருக்கேன். நீ சும்மா இருக்கிறதாண்டா இங்க பிரச்சனையே. உனக்கு தான் எக்ஸாம் வருதுல்ல, படிச்சிட்டியா? அது இவ்வளவு நேரம் படிச்சுட்டு தான் இருந்தேன். இந்தோ புக்கெல்லாம் இங்கதான் இருக்கு பாரு. அப்போ இன்னும் படிச்சு முடிக்கல. ஒரே நாள் எல்லாத்தையும் படிச்சு முடிக்க முடியுமா? அந்த புக்கை எடுத்து கொடு. எதுக்கு? கொடு. என்ன படிச்சுட்டே போலான்னு சொல்றியா மீனாட்சி? இந்த சாப்டரை ஃபுல்லா படிச்சு வை. நான் வந்து கேள்வி கேட்கும் போது பேந்து பேந்து முழிச்சேன்னு வை, தலையிலேயே கொட்டுவேன். இந்தா படி. மீனாட்சி, இன்னைக்கு கரெக்டா செஞ்ச. இப்படி சொன்னாதான் அவன் படிப்பான். ஏம்மா, எனக்கு டீச்சர்லாம் வேணாம், நானே படிச்சுப்பேன். அதான் இத்தனை வருஷமா பாக்குறேன் நீ என்னத்தை படிச்சு கிழிக்கிறேன்னு. ஒழுங்கா மீனாட்சி சொல்றத கேளு. ஆமாண்டா மவனே, படிச்ச புள்ள அது சொல்றபடி கேட்டு நடந்துக்க. ஒழுங்கா உக்காந்து படி. அப்பா வரும்போது உனக்கு சுட சுட 4 பஜ்ஜி வாங்கிட்டு வரேன். என்ன ஏப்பா, என்னை பார்த்தா என்ன ஸ்கூல் பையன் மாதிரியா இருக்கு? இப்போதைக்கு நீ வெறும் +2 தான் பாஸ். டிகிரி முடிக்கணும். உட்காந்து படி. கேள்வி கேட்கும் போது பதில் மட்டும் வராம இருக்கட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. மாமா, நம்ம போலாம். வாமா போலாம். அத்தை, வரமா. வரோம் அத்தை. வாமா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நான் உனக்காக என்ன வேணாலும் செய்வேன். ப்ளீஸ் 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 கொஞ்சம் தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. நான் தான் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்ல. நான் சொல்றத கேளு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். பேட கொடுப்பா. புதுசா நடிக்கிறீங்களா? என்னப்பா பண்ற? என்ன பண்ற? எப்படி நடிக்க சொன்னா எப்படி நடிக்கிறீங்க? ஏமா, அவன் லவ்வா சொல்றான், சொன்னா நீ ஃபீல் பண்ணணும் இல்லையா? கைய பிடிக்கிறான், கைய தட்டி விடுற. இப்படியா பண்ணுவாங்க? ஏப்பா கரெக்டா பண்ணணும்பா, மறுபடியும் சொதப்பிடாதீங்கப்பா. ரெடி ரோல் ஆக்ஷன். ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு. இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிடு ப்ளீஸ். என் பின்னால வராத. எதுக்காக நீ இப்படி பண்ற? நான் தான் உன்னை பிடிக்கலன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன்ல. என்னோட காதல் உண்மையானது. தயவு செஞ்சு என் பின்னாடி வராத. என்னம்மா மீனாட்சி? என்னாச்சு மாமா? நானும் ரொம்ப நேரமா கூப்பிடுறேன், நீங்க கவனிக்கவே இல்ல. சாரிம்மா, கவனிக்கல. ஷூட்டிங் நடக்குது பாத்தியா? அது எதுக்கு மாமா இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? ஆமாம்மா. ஷூட்டிங்னா அவ்ளோ பிடிக்குமா? என்னம்மா அப்படி கேக்குற? நானும் ஒரு காலத்துல பெரிய நடிகன் ஆகணும்னு ஆசைப்பட்டேன்ல. ஆனா அதெல்லாம் நடக்கல. நீங்க எவ்வளவு ஆசைப்பட்டிருப்பீங்கன்னு உங்க கண்ணுல தெரியுது மாமா. ஆசைப்பட்டதோட நிறுத்திட்டீங்களா? நடிக்கிறதுக்குலாம் ட்ரை பண்ணலையா? ட்ரை பண்ணம்மா, அம்மா விடல. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டைரக்ட் டாக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸ்? பதில் சொல்லு. எஸ் எஸ், அந்த டாக்ஸ் வரி, அதான் நம்ம கிட்டலாம் வந்து அள்ளி வாங்குவாங்கல்ல. அது இருக்கட்டும், பதில் சொல்லு. தெரியும், பதில் தானே. அது டாக்ஸு கட்டுறோம், போன தடவை கூட ஏத்துனாங்கல்ல. அதான் இந்த இன்கம் டாக்ஸு, அப்புறம் ஜிஎஸ்டி, இன்னும் நிறைய கட்டுறோம். கட்டி கட்டி என்ன பண்றது? நாட்டில் தான் வளர்ச்சியே இல்லையே. நீ படிக்கிறது பொலிட்டிக்கல் சயின்ஸ் இல்ல, காமர்ஸ். கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இந்த கொஸ்டினை நான் நல்லா படிக்கலான் இருந்தேன். ஓ சரி, அப்ப வேற क्वेश्चन கேக்குறேன். விட மாட்டா போல இருக்கு. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ்? இந்த கொஸ்டினா தெரியும், படிச்சனே. அட, இந்த 43வது பக்கத்துல தானே இருக்கு. பேஜ் நம்பர் மட்டும் தான் படிச்சியா?
அப்படி இல்ல மீனாட்சி. பதில் சொல்லு. நான் படிச்சேன். அதான் என்ன படிச்ச? விட மாட்டா போல இருக்கு. பதில் சொல்லு. பதில் இரு மீனாட்சி, போன் வருது. ரிங்கே ஆகவே இல்ல. அது வைப்ரேஷன்ல இருக்குல்ல. ஹலோ, சொல்லு மாப்ள. ஐயோ, என்னாச்சு? அப்படியா? இப்பவே வரேன். நமக்கு ஒரு உயிர் தானே முக்கியம். இந்த வந்துட்டேன். மீனாட்சி, ஒருத்தருக்கு எமர்ஜென்சியா பிளட் தேவைப்படுது. நான் உடனே போய் கொடுக்கணும். எனக்கு மட்டும் தான் இந்த ரேரான பிளட் இருக்கு. என்ன பிளட்? A+ பாசிட்டிவ். அட என்ன மீனாட்சி நீ கேள்விலாம் கேட்டுட்டு இருக்க? நான் போய் ஆகணும். உயிர் மேட்ரு. ஏய் ஜீவா, அப்படி ஒரு பிளட் குரூப் இல்ல. வந்துட்டேன் மாப்ள. நீ சொல்லிட்டு போறான் பாரு. அம்மாச்சி நல்லா இருக்கா பாருங்க. அழகா இருக்க, பொம்மை மாதிரி, லட்சுமி மாதிரி இருக்க. யாரு? இந்த ஏத்து வீட்டுல ஒரு லட்சுமி இருக்க, அதுவா? எலை, நான் சாமிய சொன்னேன்டா. அப்படி என்ன பாராட்டினா இவருக்கு பொறுக்காதே. இத பாரு தங்கம், உனக்கு லட்சணமா இருக்கு. உன்னை நகையாலேயே அலங்கரிக்கணும் தான் எனக்கு ஆசை. ஆனா அம்மாச்சி அந்த வைரம் மோதிரம் வரலையே. வரும், கொடுக்காம எங்க போயிட போறாங்க? இந்த பாரு, நான் உனக்கு எவ்வளவு நகை வாங்கி போட போறேன்னு பாரு. இந்த குடும்பத்திலே நீதாடி அழகு. என் சாயல்ல இருக்கிற ஒருத்தி நீதான். அப்படி எதுவும் தெரியலையா அப்பத்தா? போய் கொண்டாடி போய் மாத்துங்க முதல்ல. அவரை விடுங்க அம்மாச்சி, நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். போனை கொடுங்க. தள்ளுங்க 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 அம்மாச்சி, நம்ம 2 பேரும் எடுத்துக்கலாம். ஒரு கேள்விக்கு கூட பதில் சொல்லாம AB+ பிளட் குரூப்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டான். தப்பிச்சு ஓடிட்டான்னு சொல்லு. பாவம், ஏன் இப்படி பண்ற? அவனா பாவம்? எக்ஸாம்ல பாஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருந்தா மட்டும் போதுமா? படிக்கணும். அப்போ அவனுக்கு டீச்சரா இந்த வீட்டுக்குள்ளேயே நீ இருக்கன்னு சொல்லு மீனாட்சி. அப்படி மிரட்ட ஆள் இருந்தாதான் பயப்படுவான்டா. நாங்க சொல்லிதான் அவன் தெரிந்தல, நீ சொல்லியாவது தெரிந்துறானான்னு பாப்போம். அதெல்லாம் நடக்குமான்னு கூட தெரியல. இன்னைக்கு நைட்டு பூரா வீட்டுக்கே வரமாட்டான் பாருங்க. அப்போ அவனுக்கு உன் மேல பயம் இருக்குதுன்னு சொல்லு. இருக்கட்டுங்க, அதான் நல்லது. இப்படியே போனா இந்த வீட்டை விட்டு இல்ல ஊரை விட்டே போயிடுவான் பாத்துக்க.